أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, பிரதி செவ்வாய் தோறும் இடம்பெறுகிற இந்த நிகழ்வு மிக முக்கியமானது தான். நம் வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டிய பல அம்சங்கள் இருக்கிறது. சிலர் இப்படியான வாய்ப்பை இழக்கவும் நேரிடுகிறது. நாம் அதற்கு எதிலும் நாங்கள் அதை தீர்வு செய்ய முடியாது. இருந்தாலும் இப்படியான நிகழ்வுகளில் தொகுத்து வழங்கப்படுகிற பல அம்சங்களின் வாழ்க்கையோடு தொடர்புடையது. குறிப்பாக நாம் பிரதிபலமாக பார்க்க வேண்டிய அம்சங்களைத்தான் பார்த்து வருகிறோம். அதில் கடந்த வாரம் நாங்கள் விட்டிருந்தோம், ஒரு பிள்ளை பிறந்தவுடன் செய்யப்படுகின்ற செயற்பாடுகள் பல, அது இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒளியில் எப்படி இருக்கிறது என்பது பற்றி பார்த்தோம். அதிலே ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் அந்த பிள்ளைக்கு நாங்கள் தஹ்னீக் என்ற அரபியில் சொல்லக்கூடிய எம் பகுதியில் இருக்கின்ற முதல் பால் அல்லது முதல் இனிப்பு கொடுக்கின்ற முதல் உணவு கொடுக்கின்ற என்கிற சம்பவம் இருக்கிறது. இது மார்க்க ரீதியாக எந்த அளவில் இருக்கிறது என்று பார்த்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அன்பு மதினியாரான ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அவருடைய சகோதரி அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரதியல்லாஹுடைய பிள்ளைக்கு முதலில் அவர்கள் அந்த உணவு பண்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஈச்சம்பழத்தை மென்று அதில் இருக்கக்கூடிய ரசத்தை கொடுத்தார்கள். அதில் அல்லாஹ்வுடைய தூதரின் உமிதி தான் அதிகமாக இருந்தது என்று அந்த ஹதீஸ் சொல்கிறது. எனவே இது சுன்னா, இதனையும் நாம் செய்ய வேண்டும். என் பிள்ளை முதலில் பிறந்து விட்டால் அந்த பிள்ளைக்கு நாங்கள் முதல் உணவாக பரக்கத்துக்காக இப்படி கொடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அது சுன்னா என்று நமக்கு வருகிறது. இரண்டாவது பார்த்தோம், 7வது நாளிலே அந்த பிள்ளையின் முடியை இறக்குவதும், அந்த பிள்ளைக்காக பெயர் சூட்டுவதும், அந்த பிள்ளைக்காக அகீகா கொடுக்கின்ற என்கிற இந்த 3 அம்சங்களும் ஒரு ஹதீஸிலே வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸின்படி தனது பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்கிறார்கள் என்ற சம்பவத்தில் 7வது அன்று அல்லாஹ்வுடைய தூதர் முதலில் பிள்ளையுடைய தலையை இறக்குவார்கள். அதிலே சில பிதஅத்தான அம்சங்கள் எம் சமூகத்தில் கைமாறி இருக்கிறது. முடி இறக்குவது என்பதை சேர்த்து அதற்கு நிறைய அளவு தங்கம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சிலர் சொல்லுகிறார்கள். அதை நாங்கள் மிக பக்குவமாக வைத்திருக்கிற சிலரும் இருக்கிறார்கள். அதை ஒரு இபாதத்து, ஆனால் அதில் எந்த விதமான அம்சங்களும் இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தனது பிள்ளைக்கு முடியை இறக்கினார்கள். அதை வேறு ஒரு இடத்தில் அதை புதைத்து விட்டார்கள். இவ்வளவுதான். அதில் அதற்கு தகுமான அளவுக்கு தங்கம் கொடுப்பதோ அல்லது வெள்ளி கொடுப்பதோ அல்லது வெவ்வேறுபட்ட இபாதத்துக்களுக்கு பயன்படுத்துவது என்பதோ மார்க்கத்தில் இல்லை என்கிற அம்சத்தை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து அகீகா கொடுத்தார்கள். நாம் அதையும் நாம் பார்த்திருந்தோம். ஆண் பிள்ளை என்றால் 2 ஆடுகள், ஒரு பெண் பிள்ளை என்றால் 1 ஆடு என்ற சம்பவத்தில் அகீகா கொடுக்க வேண்டும் என்று சென்ற முறை நாம் பேசியிருந்தோம். அதை நான் மீட்டிச் செல்கிறேன். பேர் வைக்கப்படுவதும் சுன்னத்து 7வது அன்றில் என்று நாம் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்காக படிவித்தார்கள். தன் பிள்ளையான இப்ராஹிம் போன்ற எல்லா பிள்ளைகளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் 7ஆம் நாளில் வைத்து கொண்டார்கள் என்ற அந்த செய்தி ஹதீதுகள் சஹீஹாக வருவதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படியான பெயரை வைத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்? பெருமானாரிடத்தில் ஒரு சஹாபி சென்று கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எப்படியான பெயரை நாம் வைக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அழகிய பெயரை வையுங்கள், ஏனென்றால் மர்ம நாளையில் அல்லாஹ் அந்த பெயரை கொண்டே அழைப்பான் என்றார்கள். எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதரின் வாயிலிருந்து வந்த பெயர் அப்துல்லா, அப்துர் ரஹ்மான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார். இந்த 2 பேரையும் சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்படி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த ஹதீஸில் அப்துல்லா, அப்துர் ரஹ்மான் என்ற 2 பேரும் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதர பெயர்கள் வைப்பதில் நமக்கு குற்றம் இருக்கிறதா என்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சில பெயரை வைக்க வேண்டாம் என்றே தடுத்தார்கள். அது எப்படியான பெயர்? அல்லாஹ்வுக்கு வாஜிபான அல்லாஹ்வினுடைய பெயரோடு சம்பந்தப்பட்ட சில பெயரை வைக்க வேண்டாம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. உதாரணமாக நீதம் செலுத்துபவன், பங்கிடுபவன் என்ற இந்த இப்படியான பெயர்கள், கருச்சுடைய பெயர்களை வைக்க வேண்டாம் என்றார்கள் பெருமானார். ஒரு இடத்தில் சொல்கிறார்கள், அபுல் ஹிக்கம் என்று ஒருவருக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபரிடத்திலே கேட்டார்கள், உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டார்கள். அவர் அபுல் ஹிக்கம் என்றார். அபுல் ஹிக்கம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் மறுக்காமல் முதலில் உங்களுடைய மகன் யாருக்காவது பெயர் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அப்போது அவர் சொல்கிறார், ஆமாம், எனக்கு 4 குழந்தைகள் இருக்கிறது, அதிலே எனது மூத்த பிள்ளையினுடைய பெயர் இன்னது என்று ஒரு பெயரை சொல்கிறார். அப்போது அதில் அபு என்ற பெயரை சேர்த்து அபு ஹைதம் என்பது போல அந்த பெயரை சொல்கிறார்கள்.
அந்த பெயரை அந்த சஹாபிக்கு மாற்றிவிட்டு செல்கிறார்கள் பெருமானார். எனவே அபுல் ஹிகம் என்ற பெயர் வைப்பது கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு சொல்லி, அதனுடைய பெயரை தன் மூத்த மகனின் பெயரோடு அபு என்பதை இணைத்து அந்த பெயரை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். இங்கே 2 விடயங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, அல்லாஹ்வுடைய திருநாமத்துக்கும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாஜிபான அம்சத்துக்கும் உடைய அந்த கருத்தின் பெயரை வைக்கக்கூடாது. உதாரணமாக நம்ம மாலிக் என்று வைக்க முடியாது, மாலிக் என்று வைக்க முடியாது, மாஜித் என்று வைக்க முடியாது. தனிமையில் இந்த பெயரை வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஏனென்றால் மாலிக் என்ற ஒருவரை அழைக்கிற போது அது அரசன் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். அரசன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அதே போன்று மாஜித் என்று பெயரை வைக்கின்ற போது அல்லாஹ்வுடைய திருநாமத்தில் ஒன்று அவனுக்குள்ள சிறப்பம்சம், அதையும் வைக்க முடியாது. அதனால் சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதே என்று நினைவுபடுத்திய போது அபுத் என்பதை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் மாலிக் என்று யாருக்காவது இருந்தால் அப்துல் மாலிக் என்று வைக்க வேண்டும், மலிக் என்று யாருக்காவது இருந்தால் அப்துல் மலிக் என்று வைக்க வேண்டும், மஜீத் என்று யாருக்காவது இருந்தால் அப்துல் மஜீத் என்று வைக்க வேண்டும். அதனால்தான் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லா, அல்லாஹ் என்று தனிமையில் வைக்க முடியாது. எனவே அபுத் என்பதை முன்னுக்கு சேர்த்து அபுத் என்றால் அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமை என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது தவிர பல்வேறுபட்ட மொழிகளில் பல்வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சில பெயர்கள் என் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறோம். அதனுடைய அர்த்தங்கள் தெரியாது. சிலர் அழகாக இருக்கிறது என்பதற்காக வைக்கிறார்கள், சிலர் கூப்பிடுவதற்கு அதில் மிருதுவாக இருக்கிறது என்பதற்காக வைக்கிறார்கள், சிலர் சமூக அளவில் அந்த பெயர் ரிச்சாக இருக்கிறது என்று சிலர் வைக்கிறார்கள். இப்படியெல்லாம் மார்க்கத்தில் வைக்க மார்க்கம் அனுமதிக்கவில்லை. மார்க்கம் எப்படி சொல்கிறது? அழகாக இருக்க வேண்டும், அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். குறிப்பாக நாம் சில பெயரை சுட்டி காட்டியிருந்தோம். தஸ்தகீர் என்கிற ஒரு பெயரை வைக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தோம். காரணம், அது பாரசீக மொழியிலிருந்து வந்த ஒரு பெயர், அது அரபு மொழி அல்ல. எனவே அந்த பெயரை வைக்குவது கூடாது. அந்த பெயருடைய அர்த்தம் தவறு. அது இன்னும் ஒருவரை கைப்பிடித்து உயர்த்துவவன் என்ற அர்த்தம். அந்த பெயர் அப்துல் காதிர் ஜீலானி என்று சொல்லக்கூடிய சிலர் இணை வைத்தலுக்கு வணங்கக்கூடிய அவருக்கு அந்த பெயர் இருந்ததால் அந்த பெயர் தஸ்தகீர் என்று அவருக்கு வைக்கப்பட்டது. அந்த பெயருடைய அர்த்தம் கைபிடித்து எழுப்பிவிடக்கூடியவர் என்ற அர்த்தம். எனவே அது பாரசீக மொழி, அது அரபு அல்ல. அதனால் அதை வைப்பதை தடை செய்து கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அவ்வாறு பல பெயர்கள் இருக்கிறது, அதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்திய பகுதியிலிருந்து வரவழைக்கப்பட்ட சில பெயர்களும் இருக்கிறது. பிவி, பாவா போன்ற சில பெயர்களை வைத்திருக்கிறார்கள். முஹியுத்தீன் பாவா, முஹியுத்தீன் என்றால் மார்க்கத்தை உயிர்ப்பிக்கக்கூடியவர், அழகான பெயர், அதை வைப்பதில் குற்றமில்லை. முஹியுத்தீன் பாவா, பாவா என்றால் அதில் அந்த இடத்தில் இணைப்பதற்கு எந்த அர்த்தங்களும் இல்லை. அதே போன்று சிலர் பெண்களுடைய பெயரில் பிவி என்பதை சேர்த்து வைப்பதொன்று. அதே போன்று ஒரு பெயரின் முன்னால் பாத்திமா என்பதை சேர்த்து வைப்பதுண்டு. உதாரணமாக ஜஹ்ரா என்று ஒரு பெண்ணுக்கு பேர் என்றால் பாத்திமா ஜஹ்ரா என்று வைப்பதுண்டு. ஜஹ்ரா என்றால் பூ, பாத்திமா என்றால் அது வேறு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகளுடைய பெயர். இந்த இரண்டு பெயர்கள், இரண்டையும் சேர்த்து வைப்பதை இஸ்லாம் எந்த இடத்திலும் நான் பார்க்கவில்லை. எனவேதான் பெயர்கள் வைக்கப்படுகின்ற போது தவிர்க்கப்பட்ட பெயர்களை நாம் பார்த்து வைக்க வேண்டும், அர்த்தங்களை பார்க்க வேண்டும். அல்லாஹ் மறுமை நாளையில் அந்த பெயரை கொண்டுதான் நம்மளை அழைக்கிறான், அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த பெயர் வைக்கின்ற விடயத்திலும் நாங்கள் பார்த்திருந்தோம். இப்போது அடுத்த கட்டமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் அடுத்த ஒன்றை சொன்னார்கள். சுன்னத்து வைப்பது என்பது ஹத்னா செய்வது. அரபியில் இந்த ஹத்னா செய்கின்ற விடயத்தில் சுன்னத்தா என்றால் ஆமாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சுன்னத்து வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். தன் பேர பிள்ளைகள் வரை இருக்கிறது. இந்த சுன்னத்து வைக்கின்ற இந்த சுன்னா என்பதற்கு பல பிதஅத்துக்களை நாம் சேர்த்து பார்ப்பதை பார்க்கிறோம். ஒன்று, சுன்னத்து வைப்பது என்பது முதலில் நாம் பார்க்க வேண்டும் எந்த வயதில் வைக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 7வது வயதில் வைத்தார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. இது பைஹக்கி என்ற கிரந்தத்தில் இடம்பெறுகிறது. ஆனால் இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற ஒரு அறிவிப்பாளர், அவர் இஃபுலுசோ,
அவர் அதிகமாக மனநமிடுவதில் குற்றவாளி, அதனால் அந்த ஹதீதை எடுக்க முடியாது இருக்கிறார். அதனால் 7வது வயதில் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வைத்தார்கள் என்ற இந்த ஹதீது பலகீனமானது எங்கப்படுகிறது. புகாரில் வரக்கூடிய செய்தி ஒன்றை பார்க்கிற போது 15வது வயதில் எனது பிள்ளைக்கு ஹத்னா செய்யப்பட்டது என்ற அந்த ஹதீது சரியாக இருப்பதை பார்க்கிறோம். அதனால் 7வது வயதில் தான் வைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஹதீது பலகீனமாக இருப்பதால் 15 வயதில் வைக்கப்பட்டது என்பது சஹீஹாக இருப்பதனாலும் அந்த ஹத்னா வைப்பதென்பதற்கு வயதெல்லையை நாம் தீர்மானிக்க தேவையில்லை. அக்காலகட்டத்தில் நோய்கள் இல்லாமல் இலகுவாக இருக்கின்ற வயது எதுவானாலும் வைத்துக் கொள்ளட்டும் என்று இக்கால அறிஞர்கள் அந்த ஹதீதுகளுக்கு விளக்கம் சொல்வதை பார்க்கிறோம். அதனால் அதாவது 7வது நாளில் சுன்னத்து வைப்பதால், ஹத்னா செய்வதால் பிள்ளைக்கு அது அன்றோடு முடிந்துவிடும், அது இலகுவாக இருக்கும் என்பதால் வைப்பதில் குற்றமில்லை என்று இக்கால அறிஞர்கள் எமக்கு விளக்கம் சொல்வதை பார்க்கிறோம். இங்கே பெண்களுக்கும் சுன்னத்து வைப்பது என்ற ஒன்று இருக்கிறது. இது எவ்விடத்திலிருந்து இதற்கு ஆதாரமாக எடுக்கப்பட்டது என்று பார்த்தால், நபிகளான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்துக்கு முற்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் காலம் வரைக்கும் மரபாக இருந்து வந்த சில மரபு செயல்கள் என்று சில செயல்கள். மரபு செயல் என்றால் அது சுன்னா என்பதை தாண்டி சமூக அளவில் செய்து வந்த சில அம்சங்கள். இஸ்லாம் அதை தடை செய்யவில்லை. அது ஒரு மனிதனுக்கு இன்றியமையாது இருக்க வேண்டிய ஒன்று மீசையை கத்தரிப்பது, அக்கில் முடி இறக்குவது, அதே போன்று மர்மஸ்தார முடியை இறக்குவது, நகத்தை வெட்டுவது, இவை போன்றவைகள் எல்லாம் இவை போன்று 10 அம்சங்கள் பனூசுடைய காலத்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்து சமூகத்தில் மரபு ரீதியாக வந்தது. அவ்வாறு ஒன்றுதான் இந்த சுன்னத்து வைப்பதாகவும் இருந்தது என்று ஹதீத் நமக்கு வருவதை பார்க்கிறோம். அதனால் அல் ஹிதான் என்ற அந்த சொல்லை வைத்து அது ஆணுக்கென்றும் வரவில்லை, பெண்ணுக்கென்றும் வரவில்லை, எனவே இருவருக்கும் வைக்கலாம் என்ற விடயத்தை சில இமாம்கள் அந்த ஹதீதுக்கு விளக்கம் எழுகிறார்கள். ஆனால் சில இமாம்கள் சொல்லுகிறார்கள் அது அப்படி அல்ல, சுன்னத்து வைப்பது என்பது ஒரு ஆணுக்குத்தான் அவசியம், ஏனெனில் நீக்கப்பட வேண்டியது அவர்களுக்குத்தான், பெண்களுக்கு நீக்கப்பட வேண்டியதில்லை, அது இயற்கையானதில் அவர்கள் குறைத்து கொள்கிறார்கள், எனவே பெண்களுக்கு அது வேண்டியதில்லை. நாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்களுக்கு கூட வைத்ததாக எந்த ஆதாரங்களும் இல்லாததால் நாங்கள் அதை பார்க்க தேவையில்லை, எனவே பெண்களுக்கு சுன்னத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற அந்த செய்தியையும் இந்த ஹதீதிலிருந்து விளங்கச் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த ஹதீதில் அல் ஹிதானை என்று சொல்வது ஒன்றைத்தான் குறிப்பிடுகிறது, அது ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை, அதனால் இருவருக்கும் வைக்கலாம் என்ற சில அறிஞர்களின் கருத்து. சிலரின் கருத்து ஆணுக்குத்தான் தேவை, பெண்ணுக்கு அது தேவையில்லை என்கின்ற கருத்தையும் சொல்லுகிறார்கள். இதில் பொதுவாக தற்கால அறிஞர்களின் கருத்து பெண்களுக்கு அல்ல ஆண்களுக்கு மட்டும்தான் என்ற கருத்துக்கள் தான் அதிகமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹத்னா செய்கின்ற விடயத்தில் பித்அத் ஒன்று ஏற்படுகிறது. என்ன தெரியுமா? அதை திருக்கல்யாணமாக மாற்றி அதை ஒரு பெரிய விழாவாக மாற்றி செய்கின்ற பல அம்சங்களும் சில இடங்களிலே இடம்பெறுகிறது. அது பித்ஆ, அது எமக்கு எந்த வகையிலும் இல்லை. நகம் வெட்டுவது எப்படியோ, மீசையை கத்தரிப்பது எப்படியோ, அப்படித்தான் ஒரு பிள்ளைக்கு ஹத்னா செய்வதும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஒரு திருவிழாவாக நாங்கள் எடுத்து நடப்பதற்கு எந்த ஒரு விடயங்களும் இல்லை என்கிற விடயத்தை நாம் பார்க்கிறோம். இறுதியாக இன்னும் அது தொடராக பல அம்சங்கள் இருக்கிறது. இன்றைய நாள் முடிவில் இதனையும் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அடுத்தது, ஒரு பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுப்பது ஒரு தாய்க்கு கட்டாய கடமையாகும். அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தில் சொல்லுகிற போது ஹவுலைனி காமிலைனி, ஒரு பெண் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தால் 2 வருடங்கள் பூரணமாக அந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்து தான் ஆக வேண்டும். இதை விஞ்ஞானம் ஆய்வு செய்துவிட்டு சொல்கிறது, ஒரு பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுப்பதனூடாக அந்த பிள்ளைக்கு எவ்வகையான நோய் நீங்கள் எல்லாம் வருகிறது என்றால் அந்த பிள்ளைக்கு தொற்று நோய்கள் இருப்பதற்கு வாய்ப்பில்லையா. ஒரு பிள்ளைக்கு தாய்ப்பாலை 2 வருடங்கள் பூரணமாக கொடுக்கின்ற போது நோய் எதிர்ப்பு சக்தி அற்ற ஒரு பிள்ளையாக அது இருக்கும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி என்பது கட்டாயமாக ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டியது. ஒரு நோய் வந்தால் எளிதில் தொற்றக்கூடியவாறு இருக்கக்கூடாது.
அவ்வாறான ஒரு பிள்ளையாக, ஆரோக்கியமான ஒரு பிள்ளையாக இருக்கும் இந்த தாய்ப்பால் கொடுக்கின்ற பிள்ளை. அந்த பிள்ளைக்கு நிச்சயமாக கேன்சர் போன்ற நோய்கள், அபாய நோய்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. இப்போது ஒரு நோய் இருக்கிறது தெரியுமா? அதிகமான பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருகிறது. இந்த மார்பக புற்றுநோய்க்கு மிக முக்கியமான காரணம் என்ன என்று விஞ்ஞான ரீதியாக அமெரிக்க பல்கலைக்கழகம் ஒன்றில் ஆய்வு செய்த போது அவர்கள் சரியான முறையில் அந்த பிள்ளைகளுக்கு பூரணமாக அவர்கள் அதிக நாட்கள் அந்த தாய்ப்பால் கொடுக்காததினால்தான் அது வந்திருக்கிறது என்ற அந்த விடயத்தை ஆய்வு செய்திருக்கிறார்கள் என்று விஞ்ஞானவியல் கருத்துக்களை நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற போது ஒரு பெண்ணுக்கு தாய்ப்பாலை 2 வருடங்கள் பூரணமாக கொடுக்க வேண்டும், அதற்கு மேல் கொடுத்தாலும் பரவாயில்ல என்று சொல்லுகிற மார்க்கத்தின் பின்னணியை பார்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நோய்களுக்கு காரணமாக பெற்றெடுக்கிற பிள்ளையையும் பெற்றெடுத்த அந்த தாய்க்கும் வருகின்ற அந்த வாய்ப்பை இழக்க வேண்டும். அதை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. இது தவிர சில பெண்கள் இருக்கிறார்கள், தண்ணீர் அழகு குறைந்துவிடும் என்பதற்காக, வயோதிபம் அதிகம் ஆகிவிடும் என்பதற்காக, முதியவர்கள் போன்ற தோற்றங்கள் மாறிவிடும் என்பதற்காக என்று அதிகமான பெண்கள் தாய்ப்பாலை கொடுக்க மறுக்கிறார்கள். இவர்கள் அல்லாஹ் யௌம லதுஸ்அலுன்ன யௌமைன் அனின் நஈம், அல்லாஹ் அவர்களுக்கு நியாமத்தாக கொடுத்த அந்த விடயத்தை இந்த உலகத்தில் அவர்கள் மறுக்கிறார்கள், அதை கொடுக்க தடுக்கிறார்கள். அல்லாஹ் அதனையும் மறுமை நாளையில் கேட்பான் என்ற செய்தியை அவர்களுக்கு நாங்கள் இந்த இடத்தில் கட்டாயமாக சொல்லிக்கொண்டு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் அல்லாஹ் எதை நியாமத்தாக தந்தானோ அது யாருக்கு கடமை என்று இருக்கிறதோ அதை கொடுத்து விட வேண்டியது அவசியம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஒருவருக்கு எதை கொடுத்து விட வேண்டும் என்று அல்லாஹ் எமக்கு உகந்தளித்தானோ அதை கொடுக்க வேண்டிய அவர் மீது உள்ள கடமையாகும். எனவே பெற்றெடுத்த பிள்ளைக்கு தன்னால் பால் கொடுக்க வேண்டியது அவசியம். அந்த தாய்ப்பாலை கொடுக்காத ஒரு தாய் நோய் அல்லாமல் அல்லது ஒவ்வொரு காரணம் அல்லாமல் இந்த கொடுக்க கூடாது என்பதற்காக தன்னுடைய சுயநலத்திற்காக யாராவதை கொடுக்காமல் தடுத்து விடுவார்களாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக அந்த பிள்ளைக்கு செய்கின்ற அநியாயம் என்கிற விடயத்தையும் அந்த தாய்மார்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. இது இஸ்லாம் கூறுகின்ற வழி. எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் இதர விடயங்களை வருகின்ற வாரத்தில் பார்க்கலாம். நாம் கேட்ட விடயத்தில் நாங்கள் நல்ல முறையில் செவிதாழ்த்து எங்களுடைய செயற்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.